நிறைய பேருக்கு நியூயார்க் நகரத்தில் இருக்கிற சாலைகள் ரெண்டு வகையான அமைப்புகளை கொண்டிருக்கும்னு தெரியவே தெரியாது. இதுதான் ஹியூஸ்டன் சாலை. இந்த நேர்கோட்டில் இருந்து தான் மேன்ஹாட்டனோட சாலை அமைப்புகள் மொத்தமா மாறும். இந்த கோட்டுக்கு மேல முறையா அமைக்கப்பட்ட கிரிட் லேஅவுட் இருக்கு. சாலைகளுக்கு முறையா 1ல இருந்து 220 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவென்யூஸ் அழைக்கப்படுற நெடுஞ்சாலைகள் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. ஆனா ஹியூஸ்டன் சாலைக்கு கீழே பாத்தீங்கன்னா சாலைகள் வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். சாலைகளுக்கு பேர் இருக்கும். எந்த ஒரு முறையும் பின்பற்றாம இருக்கும். நீங்க கூட நினைக்கலாம் இந்த கசமச சாலை வலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஆனா பல நியூயார்க் வாசிகள் இதைத்தான் விரும்புறாங்களா. வடக்குல இருக்க கிரிட் சிஸ்டம் அவங்களுக்கு பிடிக்கலையா. சரி, ஒரே நகரத்தில் 2 விதமான சாலை அமைப்புகள் இருக்கு. என்னதான் காரணம்? தெற்கு மேன்ஹாட்டன் தான் நகரத்தோட பூர்வீக குடியிருப்பா. 16வது நூற்றாண்டுல டச்சும் பிரிட்டிஷ் ஆதிக்கவாதிகளும் சேர்ந்து கட்டினது. அப்போதைக்கு பெரிய நகரம் கட்டுறதுக்கு எந்த பிளானுமே இல்ல. அதனால இயற்கை நில அமைப்பை பயன்படுத்தி ஒரு இடத்தை இன்னொரு இடத்தோட இணைச்சாங்க. சந்தைய துறைமுகத்தோட இணைச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா 19வது நூற்றாண்டுல மக்கள் தொகை அதிகரிப்பதின் காரணமாக கமிஷனர் பிளான் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதுதான் முறையாக அமைக்கப்பட்ட இந்த கிரிட் சிஸ்டம். இது டிராஃபிக்கை சமாளிக்கும், ரியல் எஸ்டேட்டை ஊக்குவிக்கும். நியூயார்க் நகரம் மற்ற பெருநகரம் மாறிய கதை. சப்ஸ்கிரைப்.